அண்மை செய்தி. சீமான் வீட்டிற்கு பாதுகாப்புக்காக வந்துள்ள போலீசாருக்கு நாதக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சரவணன், இது தொடர்பான விவரங்களை பகிரலாம். சீமான் வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் இந்த சம்மன் ஒட்டியதை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக நீலாங்கரை போலீசார் அங்கு வந்தது, அந்த காவலாளி உட்பட இருவரை கைது செய்வது, அதற்கு பிறகுதான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் சீமான் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதனால நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவில் வருவார்கள் என்று கருதிய போலீசார் சீமான் வீடு மற்றும் அதில் செல்லக்கூடிய அந்த வழி எங்குமே தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் பேரிகார்டுகளை போட்டு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலுமே. அதுபோன்று சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய பகுதியிலும் துணை ஆணையர், உதவி ஆணையர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் அங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து சீமான் வீட்டிற்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் ஈசிஆர் சாலையில் இருந்து சீமான் வீடு செல்லக்கூடிய, அதாவது கடற்கரையை நோக்கி சீமானுடைய வீடு இருக்கிறது, அந்த வீடு செல்லக்கூடிய அந்த வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை அங்கே பேரிகார்டுகளை அமைத்து அங்கே கூடுதல் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்த நிலையில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவருடைய வீட்டிற்கு சீமானுடைய வீட்டிற்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பின் மீது நம்பிக்கை இல்லை, எனவே எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்களை தடுத்து நிறுத்த முடியும், நாங்கள் வழக்கமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவரை சந்திப்பதற்காக தினந்தோறும் செல்வோம், ஏன் எங்களை தடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட காவல்துறையினர் அவர்களுக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்ல மறுத்ததோடு உள்ளே அவர்களை அனுமதிக்க மறுத்து விட்டார்கள். எந்த வாகனமும் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சில தனிநபர்களுடைய வாகனங்கள் அந்த வழியாக சென்றால் அவருடைய விசாரணைக்கு பிறகுதான் அவருடைய வாகனங்களும் அனுமதிக்கப்படுகிறது. ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது சீமானுடைய வீட்டிற்கு சற்று தொலைவிற்கு முன்பாகவே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட ஒரு தடுப்பு இருக்கிறது. சீமானுடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே 2 இடங்கள்ல காவல்துறையினர் இந்த பேரிகார்டுகளை அமைத்து அந்த தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையுடைய அந்த பாதுகாப்பு வளையத்தை கடந்துதான் உள்ளே செல்ல முடியும் என்பதனால பல நிர்வாகிகள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே சீமானுடைய வீட்டிற்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதிக எண்ணிக்கையில் அந்த கட்சியினர் இங்கு கூடினால் போராட்டங்களிலோ வேறு எதுவும் நடவடிக்கைகளிலோ அவர்கள் ஈடுபடக்கூடும் என்பதனால அவர்களை காவல்துறையினர் ஒன்று கூடுவதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த வழி, அந்த சீமான் வீட்டிற்கு செல்லக்கூடிய வழி முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த கைது செய்யப்பட்ட காவலாளி மற்றும் சீமான் வீட்டில் இருந்த அந்த பணியாளர், அந்த 2 பேரையுமே நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் நீலாங்கரை காவல் நிலையத்திலும் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பேரிகார்டுகளை அமைத்து அங்கேயும் கூட கட்சியினர் அதிக எண்ணிக்கையில் குவிந்து விடுவார்கள் என்பதனால அங்கும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சீமான் வீடு இருக்கக்கூடிய பகுதியை சுற்றியும் பாதுகாப்பை போட்டிருக்கக்கூடிய போலீசார் ஈசிஆர் சாலையிலேயே காவல்துறையினருடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். முதலில் 20 என்ற எண்ணிக்கையில் இருந்த காவல்துறையுடைய எண்ணிக்கை தற்பொழுது 50 போலீசார் வரை அங்கே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அங்க வந்தபடி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை அனுமதிக்க மறுத்து அங்கிருந்து அவர்களை வெளியேற வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். என்றாலும் கூட ஒரு சில நிர்வாகிகள் உள்ளிருந்து அவர்கள் ஏற்கனவே சீமானுடைய வீட்டிற்கு அருகில் தான் இருந்தார்கள். அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே தற்போது சீமானுடைய வீட்டிற்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வீட்டிற்கு அருகில் செல்ல விடாமல் இருப்பதனால அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்திலும் காவல்துறையினரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே கூடுதலாக போலீசாருடைய பாதுகாப்பை இங்கு அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றுதான் அந்த சம்மன் ஒட்டப்பட்டிருந்தது. நாளை காலை 11 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10 நிபந்தனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சம்மனில். அதாவது வடக்கிற்கு அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்க வேண்டும், கேட்கக்கூடிய வேறு எதுவும் ஆதாரங்கள் இருந்தால் பொருளாகவும் வேறு எதுவும் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றையும் கொடுக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது உட்பட மொத்தமாக ஒரு 10 நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்ட விதிகளை சுட்டிக்காட்டி அந்த சம்மன் 2 பக்கமான அந்த சம்மன் அங்கே ஒட்டப்பட்டிருந்தது. அந்த சம்மனை தான் உடனடியாக சீமானுடைய ஆதரவாளர்கள் கிழித்ததனால அதற்கு பிறகுதான் வலசரவாக்கம் போலீசார் நீலாங்கரை காவல்துறையினரிடம் இது தொடர்பாக புகார் அளித்ததாகவும் புகாரின் அடிப்படையிலே விசாரணை நடத்துவதற்கு நீலாங்கரை காவல் ஆய்வாளர்
பிரவீன் ராஜேஷ் அங்கு வந்தார் என்று காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விசாரணைக்கு செல்லும் பொழுது விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் காவல் ஆய்வாளரை தடுத்ததாகவும் அவர் கையில் துப்பாக்கி வைத்திருப்பதாக ஒரு கூறியதனால்தான் உள்ளே சென்று அவரை கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.